வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் தென்னை நார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிலும் ஈரானின் உயர் தலைவர் அலி காமேனி மரணத்திற்கு ஈரானின் தாக்குதல் வேகம் பிடித்திருக்கிறது. இந்நிலையில் இதன் தாக்கம் இந்தியாவிலும் பிரதிபலித்துள்ளது. பொள்ளாச்சி உட்பட இந்தியாவின் பிற பகுதிகளில் மொத்தம் 60,000 தென்னை நார் தொழிற்சாலைகள் சுமார் 14 மாநிலங்களில் இயங்கி வருகிறது. இந்த தென்னை நார் தொழிற்சாலைகளை நம்பி சுமார் 75 லட்சம் பேர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 125 நாடுகளுக்கு தென்னை நார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. 2024-25 நிதியாண்டில் 5,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது. உள்நாட்டு வர்த்தகம் என்பது 14,000 கோடி வரை நடந்துள்ளது. இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு 70 முதல் 80 விழுக்காடு தென்னை நார் ஏற்றுமதி என்பது நடக்கும். மண்ணில்லா விவசாயத்திற்கு பயன்படும் தென்னை நார், கொக்கோபீட் ஆகியவை அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு 20 முதல் 80 விழுக்காடு வரை ஏற்றுமதியாகி வந்தது. ஏற்கனவே அமெரிக்க வரி விதிப்பு போன்ற சில காரணங்களால் ஏற்றுமதியில் சில மந்தம் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான உற்பத்தி அதிகரிக்கும், ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்று இருந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான போர் என்பது ஏற்றுமதியை முற்றிலுமாக பாதிப்படைய செய்திருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 2,000 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தென்னை நார் கூட்டமைப்பினர் தெரிவிக்கின்றனர். உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 10 விழுக்காடு மட்டுமே மத்திய கயிறு வாரியம் மூலமாக உள்நாட்டு பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்வதாகவும், மண்ணில்லா விவசாயத்தை ஊக்குவிக்கும் பட்சத்தில் அது 40 விழுக்காடாக உயரும். எனவே இதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.